friends, welcome to my channel Mom of the Area. இன்னைக்கு நம்ம பேபிஸ்க்கும் டாட்லர்ஸ்க்கும் ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இட்லி தோசைக்கு வந்து ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தான் இதோட டேஸ்ட்டே. இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நான் வந்து காரத்துக்கு ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில் வரட்டும். அப்போ தான் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம இந்த போட்ட பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ணிவிட்டு தோசை மாவு வந்து ஒரு 1/4 கரண்டி கொஞ்சோண்டு தோசை மாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் திக்காகிறதுக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் பேபிக்கு கொடுக்கணுங்கிறதுனால சால்ட் ஆட் பண்ணல. இது வந்து நான் தனியாக என்னோடய டாட்லருக்கு சால்ட் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன், பேபிக்கு சால்ட் இல்லாமல் கொடுத்துட்டேன். நீங்கள் டாட்லருக்கு மட்டும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தோசை இட்லிக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். நெய் தோசை ஊற்றிட்டு 2 பேருக்கும் ஃபீட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.